ஃபைனலி அர்ஜுன் கார்த்திக் கிட்ட சொல்லிட்டாரு, ரதி தான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த ஃபோர்த் எபிசோட் ஆக்சுவலாக கொஞ்சம் டிலேவர்டாக தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நேற்று மதியம் வரைக்கும் ஃபோர்த் எபிசோட் இல்லை. ஆஃப்டர் சம்டைம்ஸ் தான், இதனால தான் முக்கியமான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக கார்த்திக் அர்ஜுன் கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ண, இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணாதான் ரதி ரீனா பழைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்க சொல்ல, எனக்கு இப்போ என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. பிகாஸ் அவர் மேலே போலீஸ் கேஸ் இருக்கு இல்லையா. தென் அவர் ஜஸ்ட் அவர் உண்மையை ஓப்பன் பண்ணிடுறாரு. உங்களுக்கும் ரத்திக்கும் பிறந்த குழந்தை தான் ரீனா. அவங்க இந்த மாதிரி ஹாஸ்டலில் படித்து கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை தேடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டராக வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே எமோஷனலாக ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுறாரு. பயங்கர கோமா, இது உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தென் தேக்கோவத்தோட ரதி வீட்டுக்கு போயிட்டு ரதிக்கிட்ட ஏன் இதனால என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னேன்னு சொல்லி அந்த ரொம்ப எமோஷனலாக ஒரு அந்த எமோஷனலாக அந்த விஷயத்த ஒரு வெளிப்படுத்தின விதம் ரொம்ப ஜஸ்டிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே இல்லை, ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் ரொம்ப டிலேடாக அவருக்கு இந்த இந்த ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் சீரியஸ்லையுமே நிறைய பேர் இந்த காமெடி இருக்கட்டும், மற்ற எமோஷன்ஸ்லாம் மற்ற எல்லாருமே ப்ளே பண்ணதோட 2 பேர் தான் ரொம்ப கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரதி, செகண்ட் ஒன் இஸ் கார்த்திக். பெரிய பேரலாக பாராட்டலாம். எல்லா எமோஷன்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த ஹோல் ஸ்டோரி ஜீவனையுமே தாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், கார்த்திக்கும் ரதியும். தென் கோமா ரதிகிட்ட சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் சூப்பர். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன், என் பொண்ணை நான் காப்பாத்திக்கிறேன், இனிமேல் நீ என் பொண்ணு அது ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தா உன்னை பார்க்கவே மாட்டா இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நியாயமான விஷயம் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரத்தியை வேணே அவங்க அவாய்ட் பண்ண விதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்வர்ட் இன் சென்ஸ், ஏன் இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என் பொண்ணை நான் கூட்டினா வெளியே போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தென் ரதி கிட்ட போயிட்டு, சாரி ரீனா கிட்ட போயிட்டு, அவனை எப்படியாவது காப்பாத்திடுவேன் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தோத்து போன அப்பாவா ஒரு ரியாக்ட் பண்ற விதம் எல்லாமே, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பர். ஆக்சுவலாக ரொம்ப கன்வின்சிங் அண்ட் எமோஷனலாக இருந்துச்சு. சீரியஸ்ல நம்ம ஒரு 1 வீக் வெயிட் பண்ணதுக்கு, லாஸ்ட் வீக் ஃபினிஷ் பண்ணதுக்கு அடுத்த வீக் சூப்பராக இந்த எபிசோட், இந்த ஃபோர்த் எபிசோட் தான். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எல்லாமே மெடிக்கல் டர்ம்ஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ஏஐகே டாக்கீஸ்.